என்ன டவுன் பஞ்சாயத்தா? இதெல்லாம் ஒரு நாள் ரைடு வர மாட்டீங்களா? தள்ளுங்க நீங்க வாங்க நினைக்கிறோம். வேற என்னென்ன இருக்கு? மளிகை கடையில் திடீரென அதிரடியாக ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர். பை கொண்டாங்க அப்புறம் எப்பனா அது நீங்க மஞ்சள் பை கொண்டு போய் வாங்குங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இத்தனை நெகிழி பை இருக்கே, இதெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு எச்சரிச்சதோட அதிரடியா அகற்றவும் செஞ்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சியரின் வருகையால் அதிர்ந்து போன கடை உரிமையாளர். பிளாஸ்டிக் கவர் எவ்வளவு கவர் வச்சிருக்கீங்கம்மா? ஊரா நான் போய் கூறிட்டு இருக்கேன் பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தாதீங்கன்னு. பை கொண்டு வர சொல்லுங்கம்மா. எல்லா பையும் எடுங்க, பிளாஸ்டிக் கவர் எடுங்க, காய்கறி எல்லாம் போட்டு பண்ணாதீங்க. இனிமேல் பண்ணாதீங்க. ரிப்போர்ட் நடுவில் போட்டு எவ்வளவு வருது ரிப்போர்ட். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுகாக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் அரசு பணிகளை மேற்கொண்டு போறாங்க. அப்படி அவங்க ஆய்வு மேற்கொண்டு வரும்போது குமாரபாளையம் வட்டம் படைவீடு பேரூராட்சி அல்லிநாயக்கன் பாளையத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையில நெகிழி பை உள்ளதா அப்படின்னு சொல்லி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போ நெகிழி பைகளை பார்த்த உடனே இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது அங்கிருந்து அப்புறப்படுத்த உத்தரவிட்டிருக்காங்க. ஐயா எல்லாரையும் மஞ்சள் பை கொண்டு வர சொல்லுங்கய்யா. பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தக்கூடாது, சரியா? எதுக்காக பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றோம்? மேல இருந்து பெய்யற மழை பூமிக்குள்ள போகுமா? ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டா செமிக்குமா? அப்புறம் நீங்க தானே உங்க ஊரை சுத்தமா வச்சுக்கணும். அப்புறம் உங்க வருங்கால சந்ததியினருக்கு எங்க இருந்து தண்ணி வரும்? பூமியில இருந்து எடுத்துட்டே இருக்க முடியுமா? மாவட்ட ஆட்சியருடைய வருகையால திகச்சு நின்ன கடை உரிமையாளர் இனிமேல் நெகிழி பைய பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.